சுனாமி அடிக்கிற மாதிரி ஒரு இது கேகேஎஸ் கடற்கரை இருக்கக்கூடிய இடத்துக்கு இருந்து வச்சுட்டா இதுக்கு மிஞ்சி வந்தால் நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். பாருங்க மாத கடற்கரை ஓ சேதம் அடைஞ்சிருக்குது. வான்கதை வந்து எப்படி திறந்து பண்ணிக்கிறேன்னு சொல்லி சிறப்பு கொடு வந்து இல்லைங்கிறாங்க ஒன்று போட்டு வளர்த்துறாங்க எல்லாம் மேலே எடுத்து விட்டு நனைஞ்சு போனேன் தண்ணியில் என்ன நனைஞ்சு போனீங்கள் போடாது சூறாவளியோடு வரதண்டா போல சுனாமி. தாய்த்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காலையூடாக சந்திக்கிறோம் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணம் அதே மாதிரி இலங்கை பூராகவும் இப்போ சமகால காலநிலை தொடர்பாக வந்து பல்வேறு விதமான தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு கொண்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், வங்காள விரிகுடாவில் ஏற்படுகின்ற இந்த தாளமுகம், இந்த தாளமுகம் காரணமாக யாழ்ப்பாணம் மட்டுமில்லாமல் இலங்கையுடைய பல பிரதேசங்கள் வந்து அதிகளவான மழை வீழ்ச்சி, அது மட்டும் இல்லாமல் வேகமான காற்றும் வந்து வீசக்கூடிய நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லி பகிரப்பட்டிருந்தது. நீங்களும் அந்த விஷயங்கள் தகவலை வந்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் அம்பாறை அதே மாதிரி மட்டக்களப்பு அங்கால கிழக்கு மாகாணங்களில் வந்து அதிகளவான மழை வீழ்ச்சியும் காற்றும் வீசுறதாக வந்து செய்திகள் வந்து வந்திருக்குது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் இருக்குது என்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுவும் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தினுடைய கடலோர பிரதேசங்களில் கடல் அலையினுடைய கொந்தளிப்பு, அது மட்டும் இல்லாமல் காற்றுடைய வேகம் வந்து சற்று அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதால் நிறைய இடங்களில் கடல் தொழிலுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லியும் ஆக்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வாங்க நாங்கள் யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்களுக்கு வந்து போயிட்டு இன்றைய இந்த நிலைப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்களுடைய சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை வந்து பாருங்க. தொடர்ச்சியாக காலைக்குள்ளே வந்து போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிறோம் கீரிமலையில் வந்து நிற்கிறோம். கீரிமலையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அன்றாடம் பிதிர்க்கடன்கள் செய்கின்ற நிறைய பேரை இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய தினம் இங்கே என்ன ஒரு மாற்றம்னு சொல்லி சொன்னால், இந்த கடற்கரை பிரதேசங்களில் முக்கியமாக இந்த கீரிமலை கடல் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வளமையை விட கொஞ்சம் கொந்தளிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாளமுகத்தின் தாக்கம் யாழ்ப்பாணத்துக்கு தெரிய வர்றதுக்கு இன்னும் 72 மணித்தியாலங்கள் இருக்குன்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் எல்லாம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட இப்போவே இந்த இடங்களில் ஒரு சில மாற்றங்களை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுவும் முக்கியமாக வந்து காற்று வந்து அப்படி அடிச்சு கொண்டு இருக்குது. வேறுங்க வளமையாக நாங்கள் இந்த வாரத்துக்கும் இன்றைக்கு வந்து சரியான காற்றும் இருக்குது. காற்று அடித்தாலே வளமையாக தெரிந்தானே அலை வந்து இப்படி இந்த இடங்களில் அடிக்குமென்று சொல்லி இப்போ பாருங்க, இந்த கீரிமலை கலருடைய அலை வந்து அப்படி அடித்து கொண்டு இருக்குன்னு சொல்லி இந்த நேரங்களில் மக்கள் அதிகமாக இந்த இடங்களுக்கு வாரது வந்து அதிகமாக இருக்கும். அதோட கடலை மக்கள் பார்க்கறதுக்கு வாரது. அதால் வளமையாகவே இந்த இடங்களில் எச்சரிக்கை, ஆபத்தான பிரதேசம், ஆழமான பகுதிகளுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கணும். கடல்களுக்குள்ள இறங்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அதையும் வந்து நான் கவனத்தில் கொள்ளாலும் இந்தியாவில் வார ஆக்கள் இது வளமையாக போடுற விஷயம்தான். ஆனால் இந்த நேரங்களில் இன்னும் மலைகள் வந்து கொஞ்சம் கூட அடிக்கிறதால இன்னும் நாங்கள் கவனமாக இருக்கணும். இந்த இடங்களில் பாருங்க, சின்னாக்கள் எல்லாம் வந்து கடற்கரைகளில் வந்து நிற்கணும். எல்லாம் கரைகளில் தான் நின்று இந்த கடலை பார்த்து கொண்டிருக்கணும். அலை அடிச்சடிச்சு தண்ணி எல்லாம் இங்கே வரைக்கும் வந்திருக்கு. இங்கே வரைக்கும் வந்து அந்த கட்டணம் வரைக்கும் சில நீர்த்துளிகள் போயிருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். வேண்டாம், காற்று வேகம் வந்து அப்படி இருக்குது. ஓ பாருங்க, எங்கே மட்டும் தண்ணி எல்லாம் வந்து வந்திருக்கு அந்த கடலில் தாண்டி. பின்னாடி பகுதிகளிலையும் இன்றைய தினம் இந்த தீர்க்கடனை செய்கிறதுக்காக நிறைய பேர் வந்து ஒன்று ஓடி இருக்கிறோம். பாருங்க கடல் வர்ற பாட்டு. இப்படியே நாங்கள் கேணி இருக்கிற பகுதிக்கு வந்து போயிட்டு பார்ப்போம். இங்கால இடங்கள் எல்லாம் வந்து மணல் பகுதியெல்லாம் நினைஞ்சிட்டு தண்ணி அப்படி அடிச்சு.
காற்றின் வேகத்தை கடற்கரை பகுதிகளுக்கு வந்த பிறகு தான் அந்த வேகம் உணரக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி இதில் பாருங்கள் சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் வந்து இன்னும் இப்போ விளையாடி கொண்டிருக்கிறோம். அதனால் நனைஞ்சு போனேன் தண்ணியில். இல்லை நனைஞ்சு போனீங்கள் ஓடாது ஆக்கள் பார காதால் அடிக்கிற தண்ணியால் இல்லை நனைஞ்சு விளையாடி கொண்டிருக்கிறோம். இதுகளில் ஏறி நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் அலையில் அடிக்கைகள் அங்கே இழுத்து கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கும். அதால் பாதுகாப்பான முறையில் இந்த இடங்களில் நிற்கணும். நிறைய மக்கள் வந்து போகிற இடம் தானே. தண்ணி எப்படி அடித்து கொண்டு இருக்கு. ஒரு பக்கம் மேலே வந்து இப்படி அடித்து கொண்டு இருக்குது. இங்கால வளமையாக இந்த இடங்களில் கேணிகளில் நீராடுற ஆக்களும் ஒரு சில பேர் இதில் நீராடுறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைய தினம் கேணியினுடைய தண்ணி அவ்வளோ கிளியராக இருக்குது. நல்ல சுத்தமாக தண்ணி இருக்குது. பார்த்தீங்களா அப்படி கண்ணாடி மாதிரி இருக்குன்னு சொல்லி கேணியிலேருந்து நிறைய தண்ணி வெளியில் போய் கொண்டு இருக்குது. பாருங்க இதில் ஒரு சில பகுதிகள் வந்து சேதமடைஞ்சிருக்குது. இது முதல் ஏற்கனவே சேதமடைஞ்சிருக்குமென்னு சொல்லி தான் நினைக்கிறேன். அந்த புயல் நிலவரங்களில் போடாக்கு தண்ணி போகாலே இந்த வேகம் இன்னும் கூடுறமாக இருக்குது. நீங்கள் வந்ததுலேருந்து வந்தீங்களா இங்கே பிற்கடன் செய்கிறதுக்கா? அப்படி அலையும் பார்த்துன்னு கொண்டு வந்துருக்கீங்க. அதானே நனைய போகிறீங்க? ஐயோ அம்மா மந்திரிலிருந்து வந்திருக்கிற அலையில் கொஞ்சம் நனைஞ்சு போட்டு அப்படியே குளிக்கணும்னு சொல்லி நிற்கிற அம்மா. கடற்கரை கிட்ட போகணும்னு நினைக்கிறார்கள். குளிக்கிறதுக்கு ரெடியாக வந்து வருவோம். வேண்டா கிட்ட போனாலே பாருங்க எப்படி அடிக்கணும்னு சொல்லி ஒரு அலை வந்து அடித்தாக்கான முற்று முழுதாக நாங்கள் வந்து நனைஞ்சிடுவோம். அப்படி தான் அலை வந்து அடித்து கொண்டு இருக்குது. நிறைய பேர் இதை பார்க்குறதுக்கு வந்து ஆக்கள் ஃபுல்லாக எல்லாம் நனைஞ்சு போட்டு தான் போயினோம். இன்னும் வேறு வேறு ஆக்கள் வந்து கூடிக்கொண்டு வைக்கணும். நிறைய பேர் கடலுக்கு இறங்கி நிற்கணும். அலையும் வந்து அப்படி அடித்து கொண்டு இருக்குது. இங்கால பிற்கடன் செய்கின்ற வேலைகள் அதுகளெல்லாம் வந்து நடந்து கொண்டிருக்குது. வேறு இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் மாதகள் கடற்கரைக்கு வந்து வந்திருக்கிறோம். இந்த இடங்களில் இந்த மாதிரியான நிலைப்பாடு இந்த கடற்கரையில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க நேரம் சரியாக 10 மணி ஆகுது. இந்த டைம்களில் எல்லாம் இந்த இடங்களில் வளமையாக ஆக்களை காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சில பேர் மீன்கள் தட்டி கொண்டிருப்பினும். ஆனால் இன்றைக்கு ஆக்கள் உதவியே காண கிடைக்கல. நான் நினைக்கிறேன் தொழில்கள் எல்லாம் வந்து நிப்பாட்டணுமோ தெரியலை. இப்போ பாருங்க மாத கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க காற்று வந்து எப்படி அடிச்சு கொண்டு இருக்குது. எங்கால தொழிலாளர்கிட்ட படகுகள்லாம் நிற்கிது. ஆனால் யாருமே தொழிலுக்கு போகலை. காலை பகுதிகளிலையும் நிறைய படகுகள் வந்து கொஞ்சம் வளமையை விட மேலே கொஞ்சம் ஏற்றி விட்டுருக்கேன் படகுகளை. அதோட இங்காலையும் ஒரு தொழிலாளர்களையும் வந்து காண கிடைக்கல. நான் நினைக்கிறேன் இப்போ 2 நாளைக்கு முதலே தொழில்கள் வந்து நிப்பாட்டி இருக்கணும்னு சொல்லி ஏன்னா காற்றினுடைய வேகம் அப்படி தான் அடித்து கொண்டு இருந்தது. அதோட இன்றைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குன்னு சொல்லி தான் சொல்லலாம். கடற்கரையில் ஒரு தொழிலாளர்களுமே காண கிடைக்கல. அப்படி அங்கே போய் ஒரு அண்ணா மட்டும் நிற்கிறார். நிலைப்பாடு என்னன்னு சொல்லி கேட்போம். அண்ணா என்ன மாதிரி இன்றைக்கு தொழிலுக்கு தான் போகல ஆக்களை காண கிடைக்கல? காண கிடைக்கலன்னா இந்த சூறாவளியோடு விரதண்டா போல் சுனாமி திட்டங்கள் அப்படி என்று சொன்னா போல் எல்லாத்தாலையும் வரைக்கு நாங்கள் 2 தினம் போட்டு அழிச்சினாலெல்லாம் மேலே இழுத்து விட்டுருக்கோம். போட்டு அழுத்து விட்டுருக்கோம். 2 இப்போ 2-3 நாளைக்கு தொண்டருக்கே போகணும்னு சொல்லி மறைச்சி விட்டாங்க. நேற்று போனது 1-2 போனது அதையும் எல்லாத்தையும் மறைச்சி போட்டாங்க. இனி போகக்கூடாது கடல்ல இறங்க வேண்டாம்னு சொல்லி போட்டாங்க. கடல் தொழில் நீங்கள் செய்கிறபடியே உங்களுக்கு தான் கடல் சார்ந்த அனுபவங்கள் இருக்கும். என்ன மாற்றம் கடலில் இருக்குது? கடலில் மாற்றங்களின் காற்றை பார்க்க சீர்நிலை வித்தியாசமாக தெரியுது தானே. 2 தினம் ஒரு குழப்பச்சுட்டு சுனாமி அடிக்கிற மாதிரி ஒரு இது காற்று அடிக்கிற மாதிரி தானே ஒரு காற்று ஒரு சீர்நிலை கடலை பார்க்க ஒரு கொந்தளிப்பு தன்மையாக தானே கிடக்கு. அதான் அப்படியால எல்லாருமே சொன்னால் எல்லா போட்டோடும் மேலே இழுத்து வச்சுட்டாங்க. மேலே இழுக்கக்கூடிய இடத்துக்கு இழுத்து வச்சுட்டாங்க. இதுக்கு மிஞ்சி வந்தால் நாங்கள் ஒன்றுமே செய்யலாம். போட்டு எல்லாத்தையும் உடைச்சிட்டு மிஞ்ச போன முறையெல்லாம் எனக்கு எல்லாம் உடைச்சிட்டு போட்டு எல்லாம் உடைச்சி நானும் எவ்வளோ நாளும்
வந்து ஏதாட்டான உதவி செய்வாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு தடவை செய்யலை. பார்த்தா அப்புறம் என்னதுன்னா நான் இப்போ 1.5 மாதமாச்சு நான் இந்த போன இந்த யுத்தத்தால் நடந்த இதால் எனக்கு போட்டு செய்த நடந்தால் ஒரு தடவை மந்த் செய்கிறதில்ல சேராதால நான் என்னதுன்னா தான் எந்த ஆசை ஒரு 30,000 பிடிச்சி நான் செய்து கொடுத்தேன். இப்போ தொழிலாக ஏற்றி வச்சு போட்டு இருக்கிறேன். நான் இப்போ காற்று வந்த அப்புறம் நான் போயிடலாம் கட்டத்தால் அப்படியே பகுதிகளில் ஆக்களை தொழிலாளர்களை தொழிலுக்கு போகணும்னு சொல்லி நேவியாலை வந்து மறைச்சிருக்கணும். ஒரு பக்கம் தொழிலாளர்களுடைய தொழில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்படியான நிலவரங்களில் தொழிலுக்கு போகிறத தவிர்த்து கொள்ளணும் கட்டாயமாக. ஏன்னு சொன்னால் இந்த நேரத்தில் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி தெரியாது. அவர்களும் மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் தொழிலுக்கள் வந்து போக மாட்டேன்னு சொல்லி நினைக்கிறேன். அப்போ இப்படியா இருக்குது இன்றைக்கு மாதகள் கடற்கரையோட நிலவரம். நான் உங்களை முதல்ல காட்டியிருந்தான். வளமை அவர்கள் போட்டுகளை தெரிச்சு வைக்கிற இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் மேலே தான் போட்டுகளை வந்து ஏற்றிருக்கணும். அதோட ஒரு சில போட்டுகள் இன்னும் மேலே ஏற்றப்படாமல் இருக்குது. இப்போ நாங்கள் கேகேஎஸ் கடற்கரைக்கு வந்து வந்துட்டோம். கேகேஎஸ் கடற்கரைக்கு வந்து யாருமே நீராடுறதுக்கு வந்து வர வேண்டாம். ஏன்னு சொன்னால் சிகப்பு கொடிகள் எல்லாமே வந்து போட்டு ஆக்கள் குடிக்கிறதுக்கு வந்து தடை செஞ்சுருக்கிறோம். வாங்க பார்ப்போம் இன்றைக்கு கேகேஎஸ் கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த இராணுவத்தினர்கிட்ட கேட்ட போது அவர்கள் சொல்லிச்சுன்னா யாரையுமே இந்த கடற்கரையில் வந்து இறங்கி நீர் ஆடுறதுக்கு வந்து தடை செஞ்சுருக்கணும். அதுக்காக இதில் சிவப்பு கொடி வந்து போட்டிருக்கணும். பாருங்க, சிவப்பு கொடி வந்து போட்டிருக்கணும். ஆனால் ஒரு சில பேர் ஆக்கள் இந்த கடற்கரையை வந்து பார்க்குறதுக்கு வரையுமே தவிர மற்றபடி பெரும்பாலான ஆக்கள் இல்லை, பெரிய ஆக்களே இல்லை. இங்கே பாருங்க இப்போ கடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் குளிக்கிற வந்து கொஞ்சம் ஆபத்தாக இருக்கும் என்று அப்படி வந்து அலை அடித்து கொண்டு இருக்குது. வரும் இஞ்சி மட்டும் பெறுது உண்மை. இங்கே மட்டும் தண்ணி வந்து வந்துட்டு போகுது. அதில் இப்போ இதில் நல்லா ரங்கி நின்று மணல்களுக்கெல்லாம் குளிக்கிறது எல்லாம் மேலாது. அப்போ யாருமே வந்து இங்கே பகுதிகளுக்கு வாரதை வந்து தவிர்த்து கொள்ளுங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ தான் நினைக்கிறேன். ஏன்டா அவையிலும் வந்து குளிக்கிறது விட மாட்டோம், சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றபடி இதுகளுக்கு தான் கேளாது. இப்படியே வாங்கோ, நாங்கள் கொஞ்சம் மங்காளம் இப்போ போயிட்டு பார்ப்போம். கடற்கரையில் கூடுதலான அலைகளை வந்து அடிக்கிற சந்தர்ப்பத்தில் ஆக்கள் செய்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல வந்து நின்று ஃபோட்டோ எல்லாம் வந்து ஏறி எடுப்பினோம். இன்றைக்கு ஒரு நல்ல விஷயம் ஒரு செஞ்சுருக்கணும். என்னென்னு சொன்னால் இந்த இடங்கள்லேயும் ஏறக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. இல்லை சிவப்பு கொடி வந்து இதுலேயும் வந்து போட்டிருக்கணும். ஏன்னா கூடுதலான ஆக்கள் ஏறி நின்று அதில் வந்து அடிக்கல ஃபோட்டோ வீடியோவில் வந்து எடுக்கிறவ. அதுக்கு வந்து தடை யாருமே அந்த எண்ணத்தில் இந்த இடங்களுக்கு வராதவங்க ஏண்டா ஏற இல்லாது முற்று முழுதான கண்காணிப்பில் வந்து இங்கே இராணுவத்தினர் வந்து இருக்கணும். இப்படி அடிக்க கொண்டு வருது. ஓ இந்த பாறையில் வந்து அதில் எப்படி அடித்து மோதுவாங்க. ஓ கேகேஎஸ் கடற்கரை நிலவரம் வந்து இதுதான். இப்போ நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்தில் வந்து மழை வந்து துமிக்க வலிக்கிட்டது. ஒரு சில இடங்களில் நேற்றைய தினம் அதே மாதிரி விடியம் வந்து மழை வந்து பெஞ்சிருந்தது, கொஞ்சம் கொஞ்சம் மழையில் பெஞ்சிருந்தது. இப்போ எங்கால கேகேஎஸ் பகுதியில் வந்து மழை துமிக்க ஆரம்பிச்சிட்டுது. ஓ இதால் தான் இந்த இடங்களில் ஆக்களை ஏறக்கூடாதுன்னு சொல்லி சிவப்பு கொடி வந்து போடப்பட்டிருக்கு. பயமாக கிடக்குன்னு சொன்னால் ஒரு நேரத்தில் கூடி குறைஞ்சி கொண்டு வருது. அதில் சில நேரத்தில் டக்குன்னு மேலே வருது. பாருங்க பாருங்க ஃப்ளைட்டும் வந்து போகுது. எங்களுடைய எங்காலை பகுதிகளிலையும் இந்த சிகப்பு கொடிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படி எங்களை பாருங்க கடந்த இந்த டிட்வா புயல் நேரத்தில் வந்து இந்த கரைகள் எல்லாம் வந்து எப்படி எல்லாம் தண்ணி எல்லாம் வந்து அரிச்சிருக்கன்னு பார்த்தீங்களா. கடலுடைய மட்டம் வந்து கொஞ்சம் கூடி இதில் ஆக்கள் நடந்து போகின்ற இந்த பாதைகள் எல்லாம் வந்து இதில் விழுந்துருக்கு பாருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவலுக்கு தண்ணி அடிச்சு வருதுன்னு சொல்லலாம். பாருங்க இந்த இடங்களுக்கெல்லாம் தண்ணி கொஞ்சம் வந்துட்டுது. சரி, இந்த கேகேஎஸ் கடற்கரையினுடைய நிலைப்பாடு இப்படித்தான் இருக்குது. முக்கியமாக சொல்ல வேண்டியது ஆக்கள் இப்போ சுற்றுலாக்கெல்லாம் வரீங்களானே இந்த டைமில் வந்தால் குளிக்கிறாது சாதாரணமாக வந்து பார்த்துட்டு போகலாம்.
இந்த இடங்களுக்கு வாரதில் வந்து தவித்து கொள்ளுங்க. வந்தாலும் கவனமான முறையில் இந்த இடங்களில் நிற்கணும். அப்படியே வாங்க மற்ற இடங்களை வந்து நாங்கள் போயிட்டு பார்ப்போம். இப்போ வந்து நாங்கள் நிற்கிறோம் செல்வ சந்நிதி ஆலயத்துக்கு அருகாமையில் தொண்டமனாரில். இதில் பாருங்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமைன்றபடியாக செல்வ சன்னதி ஆலயத்தில் வந்து பூசைகள் நடைபெற்று கொண்டிருக்கு. நிறைய ஆக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வான்கதவுகள் இருக்குது தானே, இந்த வான்கதவுகளை வந்து இப்போ திறந்து விட்டுருக்கணும். இதில் வந்து தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டிருக்குது. ஆனால் கூடுதலான மழை வீழ்ச்சி இந்த தாளமுக்கம் இப்போ வந்து தாளமுக்கம் காரணமாக பெரிய அளவான மழை வீழ்ச்சிகள் கிடைக்கப்படாட்டிவிட்டும் கூட வேறு இடங்கள்லேருந்து தண்ணிகள் வந்து கூட வந்திருக்கு போடாக்கு. அப்போ வான்கதவுகளை திறந்து விடுற வேலையில் வந்து இதில் நடந்து கொண்டிருக்குது. இப்போ பாருங்க இங்கே பாருங்க வான்கதவை வந்து எப்படி திறந்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி இது வந்து கையிலால் நாங்கள் வந்து திறந்து விட்டு கொண்டிருக்கிறோம். இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த வான்கதவுகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் கிளிநொச்சி இரண்டமடு குளத்தினுடைய வான்கதவுகளும் இப்போ 2 நாளைக்கு முதல் வந்து திறந்து விட்டுருந்தவை. ஏன்னா குளத்தினுடைய நீர்மட்டங்களை வந்து சரியாக பேண வேண்டியது அவசியம். இனி வந்து வார மழைக்கு ஆக்கள் குளக்கட்டுகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும்ன்றக்காண்டி தண்ணியில் வந்து திறந்து விட்டுருந்தவை. அப்போ அதே மாதிரி இந்த இடங்களையும் தண்ணி திறக்கப்பட்டிருக்குது. அதோட தண்ணி திறக்கப்பட்டதால் ஆக்கள் நிறைய பேரில் மீன்களையும் வந்து பிடிச்சி நிற்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருப்பார். அதோட இந்த தொண்டமன் ஆறில் எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியும். அவ்வளோ தண்ணி வந்து கொண்டே இருக்குது. அதோட நேற்று அதுக்கு முதல் நாள் எல்லாம் வந்து மழை பெய்யாவிட்டாலும் கூட இந்த ரோட்டுகள் எல்லாம் கூட தண்ணி ஓடிக்கொண்டு இருந்தது. இப்போவும் அந்த ரோட்டில் தண்ணிகள் வந்து நிற்கிது. எல்லாம் இந்த ஆறால் ஓடி வர தண்ணி எல்லாம். இதை பாருங்கள் மாடுகள் எல்லாம் வந்து மேய்ச்சலை போய் கொண்டிருக்கு.